இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் என்னென்னா ஒரு ஸ்வீட்டான பீட்ரூட் அல்வா தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு நான் மீடியம் சைஸில் 2 பீட்ரூட் எடுத்துருக்காங்க. இதை அப்படியே தோல் சீவி நம்ம எடுத்துக்கலாம். இந்த பீட்ரூட் அல்வாவுக்கு எந்த கலருமே சேர்க்க தேவையில்லை. இது நல்லா ரெட் கலரில் நம்மளுக்கு சூப்பராகவே இருக்கும். நல்லா தோல் சீவி நம்ம இப்போ இந்த எடுத்துக்கிட்டோம். இந்த பீட்ரூட்டை நம்ம பீட்ரூட் கூட்டு செய்வோம்ல, அந்தளவு நம்ம சீவி எடுத்துக்கலாம். ரெண்டுத்தையுமே நம்ம நல்லாவே சீவி எடுத்துக்கலாம். இதை நம்ம ஃபஸ்ட்டு செய்யும்போது நல்லாவே இருக்கும். அடுத்த போக போக நம்ம கையில் வைக்கிற வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே அதை பார்த்துக்கலாம். நல்லா பார்க்குறது ரெட் கலரில் நல்லா சூப்பராகவே இருக்குது. நம்ம ரெண்டுத்தையுமே நல்லாவே சீவி எடுத்தாச்சு. நல்லா சூப்பராகவே வந்திருக்கு. இதை அப்படியே நான் எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு ஜூஸ் அளவுக்கு நல்லாவே அடித்து எடுத்துக்க போகிறேன். நல்லாவே அடித்து எடுத்தாச்சு. நல்லாவே அரைஞ்சிருக்கு. இப்போ இதை நம்ம டீ வடிகட்டு ஃபில்டரை வச்சு நம்ம சக்கையை தனியாக சாரை தனியாக நம்ம எடுத்துக்கலாம். இந்த அல்வாவுக்கு 1/2 கிளாஸ் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 கிளாஸ் ஜீனி எடுத்திருக்கேன். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி வானலை வச்சு ஜூஸை ஃபில்ட்ரு பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இதுக்கு நம்ம திரும்பியும் இதை ஃபில்ட்ரு பண்ணி எடுக்கிறோன்னா பீட்ரூட் சக்கை இருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம இன்னொரு தடவை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிறோம். இந்த ஜூஸோடு நம்ம ஜீனியும் கார்ன்ஃப்ளவர் மாவையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா கிண்டி விட்டுக்கணும். அதுக்கு அடி பிடிக்காத அளவு நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். இது நல்லா ட்ரையாக தான் நம்மளுக்கு அல்வா பதத்துக்கு வரும். நல்லாவே ட்ரையாக இருக்குது. இதோட நம்ம கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். இதை நல்லாவே நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். மெயினாக இதை அடி பிடிக்கக்கூடாது. இதோட நம்ம கொஞ்சமாக முந்திரி பருப்பு இது மேலே சேர்த்து இன்னும் நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இந்த அல்வா நல்லா சூப்பராகவே வந்திருக்கு. இதோட நம்ம பிளாஸ்டிக் கப்பில் வச்சு அல்வாவை நம்ம இப்போ இதில் ஃபில் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தால் நம்மளுக்கு சூப்பரான அல்வா ரெடி. பீட்ரூட் அல்வா ரொம்பவே சூப்பராகவே வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள்.